ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸில் எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் வச்சு நெக் ஜாயின் பண்ணி அதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ அதை ரெண்டாக இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸையும் அந்த மாதிரி நீவி எடுத்துக்கிட்டேன். நீவி எடுத்ததுக்கப்புறம் பேக் பீஸ் வந்து மேலே நல்ல பக்கம் வர மாதிரியும் ஃப்ரண்ட் பீஸ் வந்து கீழே நல்ல பக்கம் வர மாதிரியும் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நான் இதில் எதில் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஜாயினுமே ஒன்று போல் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த அரை இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒயிட் கலர் த்ரெட் போட்டிருக்கேன். இதில் வந்து டபுள் லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ரெண்டு கிளாத்தும் ஜாயின் பண்ணுற இடத்துல ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வருதா பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணது கரெக்டு. அப்படி இல்லைன்னா பிரித்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நெக்கில் வந்து ப்ரெஸ் தையல் போடுங்க. இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து வெளியில் தெரியாது. அந்த ஷோல்டர் சைடு வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓவர்லாக்கும் அடிக்க வேண்டாம்.